friends, welcome to tbsp channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு egg recipe தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு egg recipe போட்டிருந்தேன். அதுக்கு பேர் நான் வந்து egg masala-ன்னு பேர் வச்சிருந்தேன். So இது வந்து நான் ட்ரையா செய்யறனால egg roast அப்படினு பேர் வச்சிருக்கேன். அந்த egg masala பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் வந்து descriptionல என்கிட்ட லிங்க் கொடுக்கிறேன், போய் பார்த்துக்கங்க. So friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பல் இருக்கும், அதையும் ஆன் பண்ணுங்க. ஏன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்ப நீங்க தவறாம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ரொம்ப அறுக்க விரும்பல, வாங்க எக் ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதை விட முக்கியமான விஷயம், மறக்காம உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எக் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருள் 3 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும், கருவேப்பிலை, இது வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு, குறுமிளகு இதெல்லாம் வந்து தட்டி வச்சுக்கணும். எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, தட்டி வச்சுக்கணும் 1-2. இதுதான் நமக்கு கறிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போகிறது. ஸோ மசாலாவுக்கு வந்து சால்ட், மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன், காஷ்மீரி பவுடர் சில்லி பவுடர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போதும். அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேண்டான்னா உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ பிடிச்சிருக்கோ அது ஊற்றிக்கோங்க. 3 வெங்காயம் பெருசாக நீளமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு டிப்ஸ், நம்ம வந்து இந்த எக் ரோஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது இரும்பு கடாயில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம அந்த ஆனியனில் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் தட்டி வச்சுருந்தேன் அந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு, குறுமிளகு இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து குக் ஆகிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், இது 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், காஷ்மீரி பவுடர் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போதும். அப்புறம் சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. ஸோ அது 1 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரே ஒரு தக்காளி தான், ரொம்ப சின்ன தக்காளி, ஒரே ஒன்று ஆட் பண்ணால் போதும். இது நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து தண்ணி ஊற்றாமல் மூடி வைக்கலாம். ஸோ ஆஃப்டர் 2 மினிட்ஸ் வந்து தக்காளி வந்து ஓரளவுக்கு தான் குக் ஆகிருக்கு. ஸோ அது குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் 1 கப் ஆஃப் வாட்டர் நம்ம ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம், ஏன்னா இது எக் ரோஸ்ட் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ மூடி வைக்கலாம் 5 மினிட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, எல்லாமே வந்து ஒன்றா நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். வேணும்னா மறுபடியும் கூட கொஞ்சம் நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் நம்ம பாயில் பண்ண அந்த 2 எக்கையும் போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஓப்பனில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் ரோஸ்ட் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் ஆன் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.